இன்றைக்கி நம்ம எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு நம்ம டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன மெனுனா பருப்பு ரசம், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் நம்ம லஞ்ச் மெனு. வெண்டைக்காய் பொரியல் தெரியும், நான் சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, 2 ஸ்பூன் தயிர் இதை போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வணக்கி எடுத்தோம்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். பருப்பு ரசம் எப்படின்னா, நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துண்டு புளி போட்டுட்டு தாளித்து கொட்டினோம்னா பருப்பு ரசம் ரெடி ஆயிரும். சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு இதை தட்டி போட்டு வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ரசம் எப்படி தாளிப்போமோ அது மாதிரி தாளித்து கொட்டி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா பருப்பு ரசமும் ரெடி ஆயிரும். அதே இதில் பருப்பையும் தாளித்து விட்டாச்சு. பருப்பு வேகும் போதே நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். அப்போ பருப்பை தாளித்து கொட்டினா பருப்பு ரெடி ஆயிரும். சிம்பிள் மெனு தான். என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம நேற்று மொச்சை குழம்பு வச்சனால, கிரேவி வச்சனால இன்றைக்கி இதை செஞ்சாச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு, உருளைக்கிழங்கு நான் கிண்டிலே உருளைக்கிழங்கு மசியல் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா இதை பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு இறக்கணும்னா உருளைக்கிழங்கு மசியலும் ரெடி ஆயிரும். ஏன்னா பொரியல் செய்ய வேண்டியது மசியலாக மாறிடுச்சு. சுட சுட சாதம், பருப்பு ரசம், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.